வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கிய குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். தினமும் ஊறுகாய் சாப்பிடுவது நல்லதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஊறுகாய் அப்படிங்கிறது இந்திய உணவு வகையில் அழியாத பகுதினே சொல்லலாம். இந்தியாவில் செய்யக்கூடிய ரொட்டியாக இருக்கட்டும் அல்லது அரிசி உணவாக இருக்கட்டும், இந்த மாதிரி காரமான துணையை ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி ஒரு சுவை மிகுந்த உணவு அப்படின்னு சொல்லப்படுது. நாவல எச்சி ஊறக்கூடியதும் அதை தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி அப்படின்னு பல உணவுகளோட சாப்பிட்றது. சிலருக்கு இது இல்லாமல் சாப்பிடவே முடியாதுங்க. காரமான சுவைக்காக வெறுமனே ஊறுகாயை மட்டும் சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. மாங்காய், எலுமிச்சை முதல் சிவப்பு மற்றும் பச்சை மிளகாய், கேரட், பூண்டு இந்த மாதிரி நிறைய வகையான ஊறுகாய்கள் இருக்குங்க. இந்தியர்களாகிய நாம் கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே ஊறுகாய் செய்கிறோம். அது மீனாக இருக்கட்டும், கருவாடாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலுமே ஊறுகாய் செய்கிறோம். ஒவ்வொரு உணவிற்குமே மசாலா மற்றும் கிக்கான சுவை தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு உண்மைங்க. பலரும் ஊறுகாயை காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருக்காங்க. ஆனால் தினமும் ஊறுகாய் சாப்பிட்றது ஆரோக்கியமா? ஊறுகாய் ஆரோக்கியமானது அப்படின்னு சிலர் வாதாடுவாங்க. ஏன்னா உணவுப் பொருட்களில் நொதிக்கும் மூலம் தயாரிக்கப்படுது. குடலுக்கு மிக சிறந்தவை. இருந்தாலும் அதிக அளவு உப்பு இருக்கிறதுனால இந்திய ஊறுகாய்களில் சோடியம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏராளமான எண்ணெயும் இருக்குது. உப்பு மற்றும் எண்ணெய் இதை பாதுகாக்குது. இந்த ஊறுகாயை பூஞ்சை தொற்று ஏற்படுவதை தடுக்கவும் சேர்க்கப்படுது. உப்பு மற்றும் கிளிசரின் அதிகமுள்ள உணவுகள் இந்தியாவிற்கு நிறைய நம்ம சாப்பிட்றோம். இது இதயத்திற்கு மோசமானவை அப்படின்னு நம்ம நிறைய பேர்த்துக்கும் தெரிஞ்சது தான். உடலில் கொழுப்போட அளவை அதிகரிக்குது. மேலும் நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே இது தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா எண்ணெயில் நம்ம அதிகப்படியான கொழுப்புகள் அது மோசமான கொழுப்புகளாக போய் நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்குது. உடலில் குறைந்த அடர்த்தி கொண்ட பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா எல்டிஎல் கொழுப்பின் அதிகரிப்பு காரணமாகிறது. இது இதய நோய், உடல் பருமன், பிற பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுக்குதுங்க. ஊறுகாயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு உடலுக்கு மோசமான மற்றும் வீக்கம், நீர்த்தேக்கம், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பல சிக்கலை ஏற்படுத்தக்கூடுங்க. ஊட்டச்சத்து நிபுணர் கூட சுகாதார பயிற்சியாளர்களும் இதை சொல்கிறாங்க. மசாலா பொருட்கள் அதாவது ஊறுகாயில் செரிமான அமைப்பை எரிச்சல் ஊட்டுது. அது மட்டும் இல்லாமல் மலிவான எண்ணெய்களில் இது செய்யப்படுது. அது கல்லீரலுக்கு மிகவும் ஆபத்தானதாக கூட இருக்குது. நச்சுத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது. இதை ஊறுகாயை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியறது இல்லைங்க. இந்த சுகாதார பிரச்சனைகள் இல்லாமல் ஊறுகாயை உட்கொள்ள சில வழிகள் கூட இருக்குதுங்க. ஆமாங்க, உங்கள் ஊறுகாயை ஆரோக்கியமாக மாற்ற சில வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டு முழுவதும் சாப்பிடுவதற்கான ஒரு பாரம்பரியமான வழிங்க. கடுகு எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்தி சரியான விகிதத்தில் ஆரோக்கியமான பொருட்களோடு செஞ்சீங்க அப்படின்னா குடலுக்கும் ஆரோக்கியமானதுங்க. நொதித்தல் செயல்முறையில் உடலை மீண்டும் துவக்கும் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை உருவாக்கிடும். ஊறுகாய்களை அதிகமாக உட்கொள்வதை எரிச்சலுக்கும் விதமான சில வார்த்தைகளை சேர்த்த ஊறுகாயை மிதமாக பயன்படுத்தணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கவனமாக தேர்ந்தெடுக்கணுங்க. உங்களோட வழக்கமான ஊறுகாய்களை விட இந்த ஊறுகாய் வித்தியாசமான ருசிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு தேவையற்ற ஆபத்துக்களை பற்றி கவலைப்படாமல் அதை சுதந்திரமாக சுவைக்கவும் முடியுங்க. அதனால ஆரோக்கியமான முறையில் நம்ம ஊறுகாயை செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வழிமுறைகளாக இருக்கும். இருந்தாலும் ஊறுகாயை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.